ஏய், என்ன சவுண்ட் ஏறுது? எனக்கு அவ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு தெரியாது. அவளை ரொம்ப குறைச்சு நான் மதிப்பிட்டுட்டேன். அது ஏன் தப்புதான். நான் பாத்துக்கிறேன், நீ வை. சும்மா சொல்லக்கூடாது. நான் தான் பெரிய ஆள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு சரியான எதிரியா இருக்கா இந்த வீரா. கேம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் போலயே. பரவாயில்ல, அப்பதானே பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். எப்படி பாத்துக்கிறேன். மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சது. வேற எதுவும் வேலை இருக்காக்கா? இருந்தா சொல்லிடுங்க, நான் பண்ணிடுறேன். வீரா, என்ன வலிமா? என்னாச்சு? ஏண்டி, உனக்கு ஒரு புருஷன் பத்தாதா? இப்படி புருஷன் உயிரோட இருக்கும் போதே இன்னொருத்தருக்கு வலை போடுற கனி கண்மணியோட பிள்ளையா இல்ல நீ ரகசியமா? அதெல்லாம் கிடையாது. இப்பவே கழுவி வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கலெக்டர் வேலையை பாரு. ஏன் கலெக்டரா இருந்தா வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து நான் கூட உனக்கு ஒரு வேலை சொன்னதில்ல. இவ யாரு? கையில கட்ட முளைக்க இல்ல பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. வீரா, விடுங்க விடுங்க விடுங்க. வீரா, நீ இந்த மாவட்டத்தோட கலெக்டர். எவ்வளவு கஷ்டப்பட்டு கம்பீரமா இந்த இடத்துக்கு வந்திருக்க. உன்னை பார்த்தாலே எவ்வளவு பெரிய பெரிய அதிகாரிங்க கூட எழுந்து நிப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னை இவ வச்ச ஆள் மாதிரி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா. தப்பு வீரா. இப்படிலாம் உன்னை யாரும் பண்ணக்கூடாது. நீ ஏன் வீரா பொறுத்துக்கிற? வலிமா, நான் வெளியில கலெக்டரா இருந்தாலும் வீட்டுல நானும் ஒரு மருமக தானே. இல்ல வீரா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது. என்னதான் நீ இந்த வீட்டு மருமகளா இருந்தாலும் அவ வந்து உன்னை வேலை வாங்குவாளா? நேத்து வந்தவ, அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறா. நீ ஏன் வீரா அவளை பொறுத்துக்கிற? பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. யார் யார்கிட்ட எல்லாம் பொறுத்து போகணும்னு ஒரு வரமுறை இருக்கு. இவகிட்ட எல்லாம் நீ வாயை மூடிட்டு போகணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. நீங்க ஏன் இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு. நான் இப்போ கழுவுன பாத்திரம் எல்லாம் நம்ம யூஸ் பண்றது தானே. கலெக்டர்னா வீட்டு வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? இல்லல, விடுங்க. வீரா, அது நீயா செய்யணும், மத்தவங்க. இப்ப நான் பாத்திரம் கழுவ முடியாதுன்னு அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அவ என்ன செய்வா? அத அப்படியே விட்டுருவாளா என்ன? அத கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையாக்குவா. நிச்சயமா நம்ம வீட்டு நிம்மதியை தான் அவ கெடுப்பா. எனக்கு நம்ம வீடு நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுத்து போவேன். அவ புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்க நாம காரணமா இருக்க கூடாதுல்ல வலிமா. அதனாலதான். அதுக்காக நீ எவ்வளவுதான் வீரா கேட்டுப்ப? பாத்துக்கலாம் வலிமா, விடுங்க. மாமா உட்காரு உட்காரு உட்காருமா உட்காரு. வீரா, எப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா அடியெடுத்து வச்சியோ அப்பவே என் குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நம்பிக்கை நீ காப்பாத்திக்கிட்டு இருக்க. உன் இடத்துல வேற யாரு இருந்தாலும் இந்த அளவுக்கு பொறுமையா பொறுத்து போக மாட்டாங்க. மாமா, பொறுமைங்கிறது ஒரு பெரிய ஆயுதம். அத சரியான நேரத்துல எல்லாருமே பயன்படுத்தணும்னா குடும்பத்திலயும் சரி நாட்டிலயும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காது.
ம் ஆமா. ஐயோ, இவன் வேற. என்ன இப்ப என்ன நடக்கும் ராணி? சிஎம் வேற இவ எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீரா சும்மாவே ஆடுவா. அவரு வேற சலங்கையை கட்டி விட்டுருக்காரு. அவ வந்து முதல்ல என்னதான் காலி பண்ணுவா. நீயாவது பரவாயில்ல, மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க. ஒண்ணு போய் நம்பணும் பாரு, இப்படி ஏமாத்திட்டியே. ஏய், நிறுத்து. என்ன, நான் தோத்துட்டேன்னு குத்தி காட்டுறியா? இல்ல ராணி, பிரச்சனை. இத பார், பிரச்சனை என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம். உனக்கு ஆபத்து வராம நான் சேஃப்டி பண்றேன். சும்மா புலம்பி தள்ளாத. நான் அடிக்க வந்தது ஒரு எலின்னு நினைச்சேன், ஆனா அது ஒரு யானை. சும்மாலாம் அடிக்க முடியாது. சந்தர்ப்பம் பார்த்து அவ தலை மேல ஏறி அவ யோசிக்காத நேரம் பார்த்து அடிக்கணும். அதான் நான் சொல்றேன், அவளோட எமோஷன்ல விளையாடு. அவ மனச படிச்சிரு. அப்பதான் அவளை நம்ம பலவீனப்படுத்த முடியும். நீ அதுக்கான வேலையை பாரு. ஹை, பாப்பு என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஃபுட்பால் மேட்ச். ஓ, வா பார்க்கலாம். தோ வர. எங்க காட்டு. என்ன கனிக்குட்டி, ஃபுட்பால் மேட்சா? உனக்கு ஃபுட்பால்லாம் பிடிக்காதே. ஆமா சித்தி. அப்புறம் சும்மா ஒரு மேட்ச் பார்த்தேன். இப்போ இப்போ யாராவது ஸ்கோர் கிட்ட சொல்லிடுவேன். ஓ, ம், ம். ஃபைனல் மேட்ச்சுக்கு கூட லீவ் போட்டுருவேன். லீவே போட்டுருவியா? ஆமா சித்தி. ம், ம். ஃபுட்பால் மேட்ச்ல நல்லா இருக்கு. கியூட். ம். ஒரு மேட்ச் பார்க்க ஆரம்பிச்ச, இப்ப என்னடான்னா ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணாம பாத்துட்டு இருக்கியா? ஆ. மக்களே, நீங்களும் மறக்காம பாருங்க ஃபுட்பால் வேர்ல்ட் கப் on Z5. Z5. மரணி, இனிமே ரூமுக்குள்ள வராத. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? உள்ள வா. ஆமா, இவளே வராதம்பா, இப்ப உள்ள வாவா. சொல்லு. இல்ல, அந்த புஷ்பா விஷயத்துல நீ எதுக்கு இவ்வளவு இறங்கி போய்கிட்டு இருக்க? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அவகிட்ட சண்டை போட சொல்றியா? அவ கூட சண்டை போட்டா இந்த வீடு எந்நேரமும் சண்டை கடை மாதிரி தான் இருக்கும். அவளோட பிஹேவியரை தான் நீ பார்த்தல. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் நம்ம ஒதுங்கி போறதுதான் நல்லது. நீ ஒதுங்கி போறத பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அவளுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துகிட்டு இருக்கியே. அவ என்ன வேலை சொன்னாலும் செய்யற, அவ உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் வேலையும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கும் நீங்க பொறுமையா இருக்கீங்க. இங்க பாரு, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் பொறுத்து போவோம்னு அடிச்ச ஆழம் பார்ப்பாங்க. நம்ம தான் திருப்பி கொடுக்கணும். அப்பப்ப திருப்பி கொடுத்தாதான் அவங்களுக்கு இருக்கிற கர்வத்தையும் தாண்டி நம்ம கிட்ட வச்சு கூடாதுன்னு அவங்களுக்கு புரியும். நீ ரொம்ப இடம் கொடுக்குற. ஆக்சுவலா சொல்ல போனா நீ இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி போகணும்னு அவசியமே கிடையாது. நான் நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்காக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறேன்.
அவ யாரோ ஒருத்தியா இருந்தா பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவ வந்த வழியே தப்புடா. என்ன சொன்னாலும் எப்படி எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம எது பேசினாலும் வாக்குவாதம் தான் ஆகும். அது நமக்கு எந்த பிரயோஜனமே கொடுக்காது மாறா. சரி, அவளை கண்ட்ரோல் பண்ண முடியலல்ல, அது உனக்கே தெரியுது. அதுக்கப்புறமா அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கணுமா? இப்ப அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்றியா? எப்படி சொல்லு. சரி, அவளையே ராகவனையும் வேணா தனியா அனுப்புவோம். அவங்க போய் தனி கொடுத்தனம் பண்ணி பார்க்கட்டும். ஏன் இந்த வீட்டுல இருந்து எல்லாத்தோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கணும்? டேய், எல்லாம் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? வேற எப்படி பேச சொல்ற? தப்பு பண்ணது ராகவன், அந்த தண்டனை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிறான். நீ என்ன பண்ண? அப்பா என்ன பண்ணாரு? சும்மா எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இத்தனை நாள் நான் ஜெயில இருந்தப்ப கூட இந்த குடும்பம் இவ்வளவு பதட்டமா இருந்திருக்காதுப்பா. இவளை பார்த்தா ஏதோ வீட்டுக்குள்ள பாம்பு பூந்த மாதிரி எல்லாரும் திக்கு திக்குன்னு சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது சாமி. அவளை வெளியே அனுப்புறதுக்கு நம்ம இவ்ளோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸியா வெளியே அனுப்பிடலாம். ஆனா அவ கூட போற மாமாவோட நிலைமைய பாரு. அவர் என்ன பாடுபடுவாருன்னு யோசிச்சியா? இங்க பாரு, அவ நம்ம வீட்ல உரிமை கொண்டாடுறா. இந்த வீட்ல தானும் ஒரு ஆளுங்கிறத நிரூபிக்க பாக்குறான். அவ பண்ற அத்தனையுமே அட்டென்ஷன் சீக்கிங் மாறா. புதுசா வீட்டுக்குள்ள வர மருமகளுங்க 4 நல்ல காரியத்தை பண்ணி மாமனார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஏதாவது இப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இவளும் பண்றா. ஆனா நம்ம குடும்பத்துல அவதான் என்னமோ பெரிய ஆளுன்னு நிரூபிக்கணும்னு ட்ரை பண்றா. போகட்டும். எத்தனை நாள் தான் அவ இப்படியே இருக்க முடியும்? போக போக அவ நம்மள புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவா. என்ன நம்பு, நீயும் நம்பு. மாறா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. அதுல உன்ன அவ பேசும்போது பரவாயில்ல, என்னதானே பேசினா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், விடு. இவ பொறுமைக்கு அடுத்த வருஷம் அவார்டு வேணா கொடுக்க சொல்லலாம். சரி, பரவாயில்ல, கொஞ்சம் சவுண்ட் ஏத்தின உடனே கபோர்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்களே. ஆ? ம். ம். ஆமா, இவ்ளோ இடம் இருக்கே. இந்த கேப் எல்லாமே என் மாமா ராகவன் தான் நிரப்பணும். அவர் ஆசையா எடுத்து கொடுக்கிற ஒவ்வொரு புடவையா அடுக்கி அடுக்கி இந்த கேப் ஃபுல்லா ஃபில் பண்ணணும். மாமா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஏன் மாமா, உங்க முன்னாள் மனைவி அவங்க போட்டோ பார்த்தேன். அவங்கள விட நான் எந்த விதத்துல குறைச்சவ? எத்தனை நாள் என்ன திரும்பி பார்க்காமலே இருப்பீங்க மாமா. நீங்க இப்படி விலைக்கு விலைக்கு போறது எனக்கு பிடிக்கல மாமா. சீக்கிரமே கண்மணி மேல வச்சிருந்த அந்த மொத்த லவ்வையும் என்கிட்ட காட்டுங்க. இவன் எதுக்கு இப்ப கூப்பிடுறான்? ஹலோ, நான் மூர்த்தி பேசுறேன்க்கா. சொல்லு. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த நம்பர்ல கூப்பிடாதுன்னு? நான் உன்னோட இன்னொரு நம்பருக்கு தாங்க அடிச்சேன். அந்த போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குக்கா. 10 தடவைக்கு மேல போன் பண்ணி பாத்துட்டேன்க்கா. ஆமா ஆமா, அது நான் பெட்டியில மறைச்சு வச்சிருக்கேன். அது சுவிட்ச் ஆஃப் தான் காட்டும். நான் நைட்டு தான் ஆன் பண்ணுவேன்.
ஆ ஆ. சரி என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா இன்னைக்கு ராத்திரிக்கு 5000 லிட்டர் சாராயம் வேணும்னு ஆர்டர் வந்திருக்கு. பல்க் அமௌண்ட்டுக்கா. அப்புறம் என்ன, வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? ஐயோ, எல்லா பக்கமும் போலீஸ் கெடுபிடிக்கா. நாம இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் சாராயம் காய்ச்சணுமோ ஃபுல்லா ஆள் போட்டு வச்சிருக்காங்க. புது ஸ்பாட் தாங்க கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு, நம்ம ஆளுங்களை சில பேர் தொழிலுக்கு வர்றதுக்கே பயப்படுறானுங்க. இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கா பதம் பார்க்க தெரியல. நீ வந்தா தாங்க கரெக்டா இருக்கும். சரி, நான் இன்னைக்கு நைட்டு நேரா வரேன். சூப்பர்க்கா. நான் சொல்றேன், ஆன் தி ஸ்பாட் வேலையை ஆரம்பிச்சிரு. சரிக்கா. இந்த நேரத்துல எங்க பின்வாசல் வழியா போறாங்க? என்னவா இருக்கும்? ஆட்டோ, இவ என்னமோ தப்பு பண்றா. டைம் வேற ஆயிட்டே இருக்கே. ஆட்டோ ஆட்டோ, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணே, நீங்க போயிட்டே இருங்க, நான் வழி சொல்றேன். ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணா அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. போங்க போங்க. எங்கக்கா? அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். நோ, வேகமா போனா. ஐயோ, குழந்தை நம்மள ஃபாலோ பண்றாரு போல. அண்ணா அண்ணா, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ. என்னடி இது? இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டியா அத்தை? அப்படிலாம் இருக்க முடியாதுமா. ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன். இவன் வேற போன் அடிச்சுக்கிட்டு இருக்கானே. ஒன்னில்லம்மா, என் பாசமான அத்தை திரும்ப வருவாங்களான்னு தெரியலையே. சாவு வீட்டுக்கு வர்றது தான் பின்வாசல் வழியா பதுங்கி பதுங்கி வந்தாளா? ஏதோ தப்பா இருக்கே.
சாவு வீட்டுக்கு தான் போறேன்னா சொல்லிட்டே வரலாமே. அத்தை, சின்ன வயசுல டிவி பார்க்க வருவனே, நீ என்ன அன்பா கூப்பிட்டு உட்கார வைப்பியே அத்தை. ஐயோ அத்தை, போயிட்டியே. அவன் இருக்கானா? ஐயோ பாக்குறானே பாக்குறானே அத்தை. அத்தை, அத்தை, அத்தை. அத்தை, போயிட்டியா அத்தை? அத்தை, அத்தை, தள்ளுங்க, வழி விடுங்க. அத்தை, ஐயோ மாமா, மாமா, மாமா உடம்ப பாத்துக்கங்க மாமா. அத்தை செத்து போயிட்டாங்க அத்தை. போய் தொலைச்சிட்டியாடா? படம் ஆக்டிங் முடிஞ்சது அம்மா. என்ன இந்த ராணியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே.